Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்து சப்பாத்தி. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். நான் வந்து 1/2 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு இத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சமா ஆயிலும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு மேல 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிரலாம் அரை மணி நேரத்துக்கு. அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு சப்பாத்தியா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சமே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ 3 சப்பாத்தி தேய்ச்சி வச்சிட்டேன். இப்போ வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம. அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து கூடவே கேரட் துருவி வச்சுருக்கேன், ஒரே ஒரு கேரட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடவே பீன்ஸ் பட்டாணி எது போடனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் சப்பாத்தியை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் வந்து வீட்டில் குருமா செஞ்சு வச்சுருந்தேன். குருமா வந்து ஒரு 2 கரண்டி மட்டும் ஊற்றிக்கிடுவேன். வீட்டில் குருமா இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஷனல் தான். கடையில் வந்து இந்த மாதிரி குருமா ஊற்றி தான் செய்வாங்க. இந்த மாதிரி குருமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் உள்ள மாதிரி அந்த டேஸ்ட் அப்படி கிடைக்கும். குருமா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க. குருமா வீட்டில் இல்லைன்னா வேண்டாம், இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். ஓகே, இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அப்புறம் வந்து இது இட்லி தோசை சாப்பிட்டு டெய்லியும் போர் அடிச்சுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பிள்ளைங்க வந்து ரொம்ப இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.